ஸோ நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்றது, நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், டேக்ஸ் வந்து ஒரு மீனிங் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, கம்பல்சரி, இன்னொரு ஆட் பண்ணிங்க, லீகல் ஆப்ளிகேஷன். கம்பல்சரி அண்ட் லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ கட்டாயமா நீங்க செலுத்த வேண்டும். அப்படி நீங்க செலுத்த மறுப்பு தெரிவிச்சா என்ன பண்ணுவாங்க, உங்க மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதான் டேக்ஸ். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், இதை வச்சு என்னென்னலாம் பண்றாங்க, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் வேற என்ன சொன்னேன், அதான் ரெவன்யூ இன்கம் தான். அது எல்லாமே வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரயில்வே ட்ராக்ஸ் போடுறது, பிரிட்ஜஸ் கட்டுறது, ரோட்ஸ் போடுறது. ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லியிருந்தானா. ஸோ எப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்னு. இல்லை, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ ப்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் என்னது, ஓவர் த பீரியட் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்லி சொன்னோம். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன், இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. பர்ச்சேசிங் பவர்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நிறைய சம்பாதிக்கிறான்னா அவனால் ஒரு பொருளை வாங்க முடியும். இப்போ கம்மியாக சம்பாதிக்கிறவன் அந்த பொருளை வாங்க முடியாத நிலைமை இருக்கும். ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர் ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். ஸோ அந்த பவர் வந்து டீக்ரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஒரு அத்தியாவசிய பொருளும் அவனால் வாங்க முடியாத நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா டேக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க, பட்ஜெட்ல சொல்றாங்க டேக்ஸ் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டேக்ஸ் ரேட் எங்கன்னா மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருந்தாதான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி, என்கிட்ட அதிகமா பணம் இருந்தாதான் நான் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்பேன். என்கிட்ட பணமே இல்லைன்னா அந்த பொருளை நான் வாங்கணும்னு நினைப்பேனா, நினைக்க மாட்டேன். ஸோ அப்போ அதோட டிமாண்டை வந்து அங்க கம்மி பண்ணிட்டாங்களா. ஸோ மக்கள் கிட்ட பணத்தை வாங்குறதான டேக்ஸ். ஸோ நான் என்னோட டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணனா மக்கள் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் கிட்ட பணம் போகும். ஸோ மக்கள் கிட்ட கையிருப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறையறதுனால அந்த பொருளை நான் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸோட அந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒருத்தன் 10 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்கம் டேக்ஸா கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதே வந்து ஒருத்தன் 1 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. சார் இப்போ மினிமம் ரேட்டு எது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, 3 lakhs-ஆ 5 lakhs-ஆ, எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 3 lakhs தான். 3 lakhs வரைக்கும் ஸ்லாப் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு மேலே போக போக இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ 10 லட்ச ரூபா இருக்கவன் இன்கம் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டுவான். ஸோ அந்த ரேட் என்னவோ அதில் கட்டுவாங்க. ஓகே, இப்போ அவன் வந்து ஒரு 60,000 ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3.5 lakhs வந்து டோட்டலா அவனோட ஆனுவல் இன்கம் இருக்கு. இன்னொரு பர்சன் பின்னு சொல்லுவோம். அவர் வந்து எவ்வளவு கட்டுவாரு, இவரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கட்டுவாங்க, கம்மியா தானே கட்ட போறாரு. ஓகே, அப்போ இவரோட இன்கமும் இப்போ ரோடு போட்டாங்கன்னா 2 பேருமே யூஸ் பண்ணலாமா. இதுல இருந்து வரதான் கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது, ஸோ ரோடு போடுறாங்க அப்படின்னா ஏவும் யூஸ் பண்ணலாம், பியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இன்கம் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அவரும் யூஸ் பண்ண முடியும். சும்மா இருக்க ஒருத்தங்கிட்ட போய் நீ காசு கொடுன்னு சொன்னா கேட்க முடியுமா, நம்மளால கொடுப்பாரா. ஏன்னு ஒருத்தர்கிட்ட போய் நான் சும்மா என்கிட்ட ஒரு 60,000 ரூபாய் கொடுங்கன்னா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாங்க. பட் இன்கம் வந்து எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால இன்கம் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதாவது ரிச் கிட்ட இருந்து புவர் கிட்ட ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸை என்ன பண்ணலாம், கம்மி பண்றதுக்கு யூஸ் ஆகும். டு ரெடியூஸ் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் சொல்லலாம். ஸோ டேக்ஸ் எதனால கவர்மெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், இதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது, இன்இக்வாலிட்டி கண்ட்ரோல் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும்.